என்னோட ஆமி இன்னைக்கு வந்து நம்ம காலம் கடந்த காதல் செய்தியனோட பார்ட் 8 தானே பார்க்கணும்னோட ஆமி. ஓகே ஆமி, பார்ட் 7 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா. அப்போ தான்டா ஆமி நான் போடுற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? என்கிட்ட எல்லாம் ஆமி எப்படி இருக்கீங்க அது கமெண்ட்டில் சொல்லிடுங்கடா. ஓகே ஆமி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 7 எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. பார்ட் 7 எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே வந்து ரூமுக்கு வந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு வந்து ஷார்ட் முடிச்சுட்டு வந்திருப்பார் ரூமுக்கு. அப்புறம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லை அப்படி லைப்ரரிக்கு போகிறேன் என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சிகிட்டு இருப்பீங்க. ரொம்ப க்யூட்டாக போட் பண்ணி கேட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாரு. அதோடு விட்டுருந்தேன்டா. ஸோ வாங்கடா அப்படி வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சார் ப்ளீஸ் சார் எனக்குன்னு எனக்குள்ள சுதந்திரம் அது ஒண்டி தான். நான் லைப்ரரிக்கு போயிட்டு சேஃபாக வந்துடுவேன் சார். ப்ளீஸ் சார் எல்லாம் நீங்களாவது என் கூட வாங்கலை. எனக்கு என்ன வேறு வேலைலாம் நினச்சேன் என்ன சார்? நீங்களும் வர மாட்டீங்க, என்னையும் போக விட மாட்டீங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் 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 இந்த ஒன் டைம் மட்டும் விடுங்களேன். எனக்கு லைப்ரரிக்கு போய் படிக்கணும் சார். ஏன் வீட்டே இந்த படித்தா சார்? ப்ளீஸ் வீட்டிலே இதை படித்தா போர் அடிக்குது சார். நான் லைப்ரரிக்கே போய் படிக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் வேறு எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல. ஜஸ்ட் இது கொண்டே அலோவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி ஓகே, லைப்ரரிக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது எனக்கு கால் பண்ணு. மொபைல நீ மட்டும் தனியாக எங்கேயாவது நடந்ததான் பார்த்தேன்னு வையேன், கன்னத்திலே விட்டு வேண்டிய அங்கேயே வர. சார் நான் சொன்னால் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக செய்வேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓகே அப்பாடா லைப்ரரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் வந்து ஃபியோட அம்மா வந்து இது ஏர்போர்ட் போகிறாங்க. ஸோ வீசா வந்து கூட்டிகிட்டு போய் விடுறாரு. நீங்கள் வந்து அவங்க கூட போகிறீங்க. நீங்கள் ஒன்றி தான் வீட்டில் தனியாக இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களெலாம் சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்களும் வீ வந்து காரில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ காரில் வந்துட்டுருக்கும்போது வீ வந்து அப்படியே சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்து ஒரு சாங் போட்டு விட்றீங்க. அது லவ் சாங். அது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சாங். ஏதாவது ஒரு பாட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபேவரட்டான சாங். அது வந்து நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்புறம் வீ வந்து அந்த ரேடியோ வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அவர் ஆஃப் பண்ணதும் வந்து நீங்கள் வந்து திரும்பி வந்துட்டு அந்த ரேடியோ ஆன் பண்ணுறீங்க. அவர் திரும்பி வந்து ஆஃப் பண்ணுறாரு. இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து வீ வந்து உங்களை ஒரு முறைக்கிறாரு பாருங்க. நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகி சைலண்ட்டாக உட்காந்துடுறீங்க. வீ வந்து அப்படியே கார் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து உங்கள் ரூம் போயிடுறீங்க. ஏய் இல்லை அப்படின்னு வந்து வீ வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே நின்றுட்டு டேர்ன் பண்ணுறீங்க. போய் சாப்பிடு அப்படியே போய் படுத்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூம் போயிடுறாரு. டேய் நான் சாப்பிட்டேன் என்னடா சாப்பிட்லாம் உனக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே வீயை திட்டிகிட்டு போய் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக வந்து யாரோ நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பயந்தே போயிடுறீங்க. டேர்ன் பண்ணி பார்த்தா அது வீ தான். வீ வந்து அவங்க பக்கத்தில் உள்ள அந்த ஒரு நைஃபை தான் எடுக்க வந்திருப்பாரு. அதனால தான் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ திரும்பி பார்க்கும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நெத்தி இருக்குல்ல அதை ஒரு செஸ்ட்டே அடிச்சிருச்சு. ஸோ அவர் அப்படியே உங்களை குனிஞ்சு பார்க்குறாரு. அவர் தலையை கீழே பார்க்குறாரு. நீங்கள் வந்து அவர் செஸ்ட் கிட்ட அளவுக்கு தான் இருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. இப்போ எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் என்ன சார் பண்ணேன்? நீங்கள் தானே இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருந்தீங்க. எனக்கு திடீர்னு யாரும் வந்து பின்னாடி நின்றுட்டுருக்காங்க பயந்து திரும்பினேன். அதனால தான் சார் அடிச்சிச்சு. என் மேலே ஒரு தப்பும் இல்லை தொண்டி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நைஃப் எடுத்துகிட்டே போயிடுறாரு.
போய் அங்கே உள்ள ஒரு ஆப்பிள் எடுத்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து அந்த ஆப்பிள் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க எப்படா தூங்க போவான்னு. நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்து கேட்டாம்மா பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் வந்து வியூ வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இவன் இப்போலாம் உட்காந்து பார்க்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கேட்டாம்மா பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைம் நீங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது கிஸ்ஸிங் சீன் வருது. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வியர்டாகிடுது. உங்களுக்கு பக்கத்தில் உட்காரவே கொஞ்சம் அப்படியே அம்பாரிசிங்காக இருக்கு. அந்த சீன் வந்து நீங்கள் 2 பேரும் இருக்கும்போது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே வந்து ரூம் போயிடலாமான்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. ஏன்னா அது உங்களோட ரொம்பவே ஃபேவரட்டான ட்ராமா, அப்படியே பார்த்தே ஆகணும்னு உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஐயோ ரொம்பவே அம்பாரிசிங்காக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்க. வந்து கொஞ்ச நாள் கழிச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் லைப்ரரிக்கு போய் என்ன பண்ணுங்க போகிற? லைப்ரரிக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். லைப்ரரியில் நிறைய புக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று விடாம படிக்கணும். அதான் அதுக்கு பேசாம வீட்டிலே உட்காந்து படிக்கலாம் தானே. வீட்டில் உட்காந்து படித்தா போர் அடிக்குது சார். அதான் ஏன்னா இங்கே நான் ஏற்கனவே ஒரு பார்த்த பிளேஸில் வந்து படித்தா படிப்பு மண்டையில் இல்லை. புதுசாக ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போய் படித்தாதான் நம்ம சீக்கிரமாக மெமரைஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு ஸ்டோரியை. ஃபேக்டாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி. ஆமாம், உனக்கு எப்படி அந்த சிஸ்டம் பற்றிலாம் தெரிஞ்சிச்சு? அதெல்லாம் எனக்கு 16 வயசு இருக்கும்போதே தெரியும். இத்தனைக்கும் எனக்கு ஹேக்கிங் கூட தெரியும். நான் கேமரா ஹேக் பண்ணி தான் உங்கள் ரூம்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சும்மா ஃபன் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ இருந்தால் உங்களுக்கு ஞாபகமே இருந்தது. ஐயோ இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் பெருசாகி வியை பார்க்குறீங்க. வியை அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காரு உங்களைய. சார் சாரி சார், அது எதுவும் தெரியாமல் உளறிட்டு. ஏண்டி உனக்கு ஹேக்கிங்லாம் தெரியும்னு என்கிட்ட நீ ஏன் முன்னாடியே சொல்லலை? அது சார், அது சொன்னால் தான் உங்கள் ரூம்குள்ளே ஹேக் பண்ணிடணும். என்ன அதெல்லாம் ஒன்றும் சார். அப்படியே அமுக்கு போன மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்க தானே நீ? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் ரொம்ப பாவம் சார். வாயிலே வடை சுடாத சார். உனக்கு ஹேக்கிங் தெரிஞ்சிருக்கு, அதை ஹேக் பண்ணி சிம்பிளாக அந்த கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட ரூம்குள்ளே நீ வந்திருக்க. உனக்கு எவ்வளோ பெரிய திமிர் இருக்கும் சார். எனக்கு திமிர்லாம் இல்லை சார், நான் அந்த ஜஸ்ட் உங்கள் ரூம்குள்ளே வந்தேன், அவ்வளோதான் சார். நீங்கள் ரூம்குள்ளே வந்தீங்க, நான் அதாவது கேட்டேன் நான் உங்களைய. இது என்னோடய வீடுடி, நீ எதுவும் கேட்கக்கூடாது. சரி சார், சாரி. சரி சொல்லு, எதுக்கு என் ரூம்குள்ளே வந்தா? அது சார், நான் சும்மா உங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு போகலாம் வந்தேன், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட வேறு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் அவரை பார்த்துட்டு சரி எழுந்து ரூம்குள்ளே போயிடலாம் சொல்லிட்டு குடுக்குறே எழுந்து ரூமுக்கு ஓடிடுறீங்க. வந்து அந்த டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் வந்து பால்கனிக்கு போயிடுறாரு. பால்கனிக்கு போய் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்ருக்கும்போது அவர் வந்து அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுறாரு. கண்ணை க்ளோஸ் பண்ணால் உங்களோட ஃபேஸ் தான் அவருக்கு முன்னாடி வருது. அப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்த பிறகு அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவர் கண்ணில் டியர்ஸ் வருது, உடம்பு அப்படியே ஷிவர் ஆகுது. அவருக்கு அவரே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு வந்து தூங்கிடுறாரு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்கள் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபுட்லாம் எடுத்து டேபிள் வச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் தான் பார்க்குறீங்க அப்படியே தூங்கு மூஞ்சோட அப்படியே சோம்பல் முடிச்சுக்கிட்டே வராரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்து என்ன இன்னைக்கு இவர் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. சார்
என்ன இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகலையா என்ன? ஆமாம். ஏன்? ஏன்னா இல்லை சார், நான் கேட்டேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். சரி, எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு வீக் வந்து டீலாம் போட்டு எடுத்து வரீங்க. எடுத்து வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவரு குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து போய் ட்ரெஸ்ஸெலாம் சேஞ்ச் பண்ணுறாரு. கொஞ்சம் அழகாக வெளியே போகிற அவுட்ஃபிட் மாதிரி போட்டுட்டு வர்றாரு. போட்டுட்டு வந்து அவர் பாட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் அவர் ஞாபகம் வருது, நீங்கள் இருக்கீங்கன்னு வீட்டில். உங்களை டேர்ன் பண்ணி பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க. எங்கே சார்? வெளியில் போகணும். ஒன்றோண்டி தனியாக விட்டு போகணுமா? ஒன்றோண்டி தனியாக விட்டு போட நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் நீங்களும் வந்து காரில் போய்கிட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் கிட்ட கேட்குறீங்க, சார் நம்ம எங்கே சார் போகிறோம்? நீயே தெரிஞ்சுப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு போகிறாரு. அதான் அனாதை பிள்ளைங்களாம் தத்தெடுப்பாங்களே, அங்கே போகிறாரு. இந்த சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க, வீயும் பார்க்குறீங்க, என்னடா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம டைரெக்டாக அங்கே சின்ன குழந்தைங்க தான் விளாண்டுட்ருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் சின்ன குழந்தை மாதிரி விளாண்டுட்ருக்கீங்க. வீ பார்த்துட்டு இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த இது சிஸ்டருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அந்த சின்ன பிள்ளைங்க கூட நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு மிங்கில் ஆகிட்டீங்க. மச்சான் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஆகிட்டீங்க. அப்புறம் விளாண்டுட்டு இருக்கும்போது வீயும் அந்த சிஸ்டரும் வராங்க. வந்துட்டு, யார்ப்பா வீட்டு? அது ஒய்யனா? நீ எப்பா கூட்டிகிட்டு வந்த? ஆமாம். ஒய்யன்ற உனக்கு யாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர். எதையும் மறைக்கிற மாதிரி தெரியுது வி. ஐயோ சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வீட்டில் ஒர்க் பண்ணுறா, அவ்வளோதான். வீட்டில் ஒர்க் பண்ணுறாளா? அப்போ எதுக்கு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? வீட்டில் தனியாக தான் இருந்தால் அதான் கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டில் எந்த மெய்ட்ஸும் இல்லையாண்ணே? எந்த மெய்ட்ஸும் இல்லை, அம்மா கூட இல்லை. அம்மா வந்து ஏதோ பேப்பர் சைன் பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க. இவள் வீட்டில் தனியாக தான் இருக்கா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்தில் பாரு, இந்த பசங்களுக்குள்ள எவ்வளோ மிங்கிள் ஆகிட்டான்னு. இந்த பசங்களுக்குலாம் மிங்கிள் ஆகுது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? இவள் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் வந்ததில் எல்லா பசங்க கூட மிங்கிள் ஆகிட்டா. இத்தனைக்கும் நீ மிங்கிள் ஆகிறது கூட ஒன் டே எடுத்தது. அவளும் குழந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படி தான். சரிப்பா, நீ இன்னைக்கு எத்தனை பேரை கூப்பிட்டு போகிற? இன்னைக்கு ஒரு 10 குழந்தைங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து ஒரு 10 சைல்டை மட்டும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் வரீங்க. அவங்கக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வரீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வி வந்து ஒரு ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாத்தையும். ஸோ அந்த பசங்களும் வந்துட்டு ஷாப்பிங் மால் கூட உங்கள் கூட தான் சுற்றுறாங்க. விய கூட கண்டுக்கவே மாட்டுறாங்க. உங்கள் கூட தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வீடெல்லாம் பார்த்துட்டு சமைச்சாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு பிளேஸில் நிற்கிறீங்க. அப்புறம் வீ சொல்கிறாரு, பசங்களா உங்களுக்குலாம் என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோங்க, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பசங்களும் குஷியில் போயிட்டு எல்லாத்தையும் இருக்கிறாங்க. நீங்களும் அவங்கள போய் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அவங்க எல்லாத்தையும் இடத்துல வந்து கவுண்டரில் வந்து வைக்கிறாங்க. ஒரு குழந்தைங்கிட்டேயும் வந்து ஒரு 10 சாக்லேட் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வி அதை பார்த்துட்டு, அவ்வளோதானே, இன்னும் வேணுன்னா எடுத்துக்கோங்க, நான் பே பண்ணுறேன். இல்லை அங்கிள், இது போதும். என்ன அங்கிளா அப்படின்னு வி கொஞ்சம் ஷாக்காகிறாரு. சாரி அண்ணன். சரி அவ்வளோதானே, போதுமா? போதும்ண்ணா.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வி வந்து அதுக்கெல்லாம் பே பண்ணுறாரு. அவர் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பசங்க கையிலலாம் என்னென்ன சாக்லேட் இருக்குதுன்னு அப்படியே சுற்றி அப்படியே பார்க்குறாரு. ஒரு கையாக ரவுண்டாக நின்றுட்டுப்பாங்க. அப்படியே வரிசையாக வந்து பார்த்துட்டே வராரு. அப்புறம் ஒரு கை மட்டும் கோசமாக இருக்கே, என்னடா அந்த கை பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அது உங்கள் கை தான். ஸோ உங்களை பார்த்துட்டு, ஏன் நீ எதுவும் வாங்கலையா சார், வாங்கடா அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சுட்டே கேட்குறீங்க. போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி அவ்வளோ சாக்லேட் எடுத்து வரீங்க. நிறைய சாக்லேட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சாக்லேட் மட்டும்தான் எடுக்கிறீங்க, அவ்வளோ நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் கவுண்டருக்கு வரும்போது வியை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. என்னடா அது, ஏதாவது கொஞ்சமாக வாங்கிட்டு வான்னு சொன்னால் ஒரு சாக்லேட் கடையே வாங்கிட்டு வந்துட்டாலே அப்படின்னு ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரு 50 சாக்லேட் இருக்கும் போல். அப்புறம் நீங்கள் வந்து அந்த சாக்லேட்லாம் எடுத்து கவுண்டரில் வைக்கிறீங்க. அந்த சின்ன பிள்ளைங்க கூட உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஸோ வந்து அப்படியே உங்களை பேய் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டே கேட்குறாரு உங்கள்கிட்ட, இது போதுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சார் இன்னும் போய் எடுக்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் ஒன்றும் தேவை, மூடிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் கோவமாக. அப்புறம் நீங்கள் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி பவுட் பண்ணிக்கிட்டு, சார் சாரி, நான் வேணா இந்த உங்களுக்கு பிடிக்காத சாக்லேட்லாம் போய் வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2 சாக்லேட்டை மட்டும் எடுத்து நோத்தி வைக்கிறீங்க. அவர் இன்னுமே அவளை சாக்கிங்க பார்க்குறாரு. அங்கே அவ்வளோ சாக்லேட் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைக்காமல் வெறும் 2 சாக்லேட் மட்டும் எடுத்து வைக்கிறீங்க. ஒன்றும் சொல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த சாக்லேட்லாம் வந்து பே பண்ணுறாரு. உங்களோட சாக்லேட் செலவு தான் வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ சாக்லேட் எடுத்துருக்கீங்க. ஸோ அவர் வந்து அதுக்கெல்லாம் பே பண்ணிட்டு அப்படியே வந்து காரில் ஏறுறீங்க. நீங்கள் அப்படியே வரும்போது தான் அந்த சாக்லேட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன்னா அது உங்களோட ஒன்லி ஃபேவரட்டான சாக்லேட். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்புறம் கார்லேயும் ஏறிட்டீங்க. அப்புறம் அந்த பசங்கண்ணா, மச்சி ஏன்டி நீ இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லைடா மச்சான், என்னோட 2 ஃபேவரட் சாக்லேட் வந்து விட்டுட்டேன். ஐயோ எனக்கு மனசே கேட்கல. மச்சி சொல்லு, இவ்வளோ சாக்லேட் எடுத்தியே, அந்த 2 சாக்லேட்டும் உனக்கு இப்போ இதா? எங்களோட நீ தான் சின்ன பிள்ளை மாதிரி நிறைய சாக்லேட் எடுத்த. ஆமாம், ஆனால் இருந்தாலும் அது என்னோட ஒன்று ஃபேவரட்டானுச்சு. அத்தப்பே விட்டுட்டு வந்துட்டேன். வேறு ஏதாவது சாக்லேட் வச்சுட்டு வந்திருக்கோம், ஆனால் அது எல்லாமே என்னோடய ஃபேவரட் தானே. எதுவுமே எனக்கு வைக்க மனசே வரல. என்னடி எங்களோட நீ ரொம்ப மோசம்டி அப்படின்னு அதில் ஒரு பாப்பா சொல்கிறா. எனக்கு சாக்லேட் பிடிக்கும், அதனால தானே வாங்கினேன். அந்த ஹிட்லருக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஹிட்லரா? ஆமாம், அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார், அதனால தான் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், ஹிட்லர்னு. ஓ சூப்பரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வந்து வந்துடுறாரு அங்கேருந்து, இந்த ஷாப்பிங் மாலேருந்து வந்துடுறாரு. ஸோ எல்லோரும் வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. சரி, எல்லோரும் எல்லாம் வந்து கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. எல்லாம் கார்லேருந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தவிர அப்படி என்னமோ ரோபோ மாதிரி இருக்கார். அவன் அப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. ஸோ அப்படியே வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமும் வந்துடுது. ஸோ அங்கே வந்து எல்லா பசங்களையும் இறக்கி விட்டுட்டு அந்த சாக்லேட்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ காரில் ஏறின பிறகு வந்து உங்ககிட்ட அந்த நீங்கள் விட்டுட்டு வந்துருப்பீங்களே 2 சாக்லேட், அதை வந்து உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறாரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையை பார்க்குறீங்க. என்னோடய ஃபேவரட்டான சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட்டே நின்று போயிருக்கும் போல். ஐயோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு காரில் ஏறிடுங்க. வீக்கு தான் இங்கே அப்படியே உலகமே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் அந்த விண்டோ இறக்கிட்டு, சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் கொஞ்சம் ரியலைஸ் ஆகிட்டு அவர் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும் போது ரொம்ப வந்து அதிகமாக வந்து ரெயின் பெய்யுது, ரொம்பவே வந்து மழை அடித்து ஊற்றுது. கார் வந்து ட்ரைவே பண்ண முடியாத லெவலுக்கு இருக்குது.
ஸோ இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓகே டாமி, பாய் பாய், see you. I papa டாமி, பாய், see you டாமி.